இந்த வாரம் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, சங்கீதம் என்ன வசனம் 104 ஐ திங்க் 4 ஐ பிலீவ். எல்லாம் எடுத்து வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்தாச்சா? இந்த ஃபேனை ஒழுங்க வைங்க. சங்கீதம் 104 சத்தமா படிப்பான். கவுண்ட் 1 2 3 கோ. அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Enter into his gates with thanksgiving and into his courts with praises. Be thankful unto him. Somebody say thankful. சத்தமா சொல்லுங்க thankful. ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய வாசல்களில் தேங்க்ஸ் கிவிங்கோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வரணும். அது மாத்திரமல்ல, be thankful unto him. Somebody say thankful unto him. நான் ஒன்னாவது பேசினேன். There is a difference between giving thanks and being thankful. நன்றியோடு நன்றிகளை செலுத்துவதற்கும் நன்றியுள்ள மனதோடு இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னா, நம்ம ஏதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது, எல்லாரும் வீடு கிடைக்குது, ஏதாவது கிடைக்கிறப்ப இங்கே சோத்திர ஆண்டவரே, அன்னைக்கு அவங்க மூச்சை பார்த்தா பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓ ஹல்லேலூயா, சந்த ரமாலா லப ரபர் கத்துவாங்க. அல்லேலூயா. அடுத்த வாரம் அவங்க மூஞ்சை பார்த்தா போன வாரம் இந்த சந்தோஷத்தில் பாதி கூட இருக்காது. தேங்க்ஸ் கிவிங் will probably entertain you for some time. நன்றி சொல்றது நல்லது, பக்கத்தில் பார்த்து நன்றி சொல்றது நல்லது. இன்றைக்கி புது வீடுக்கு உள்ளே கொண்டு போய் பிரியாணிலாம் போடுறாங்க. எத்தனை பேருக்கு சதீஷ் வீட்டில் போட்ட பிரியாணி ஞாபகம் இருக்குது? ஒரே ஒருத்தர் தின்னலாம், நீங்கள் வைத்தாலே போவீங்க. ஞாபகம் இல்லை உங்களுக்கு சதீஷ் வீட்டில் போட்ட பிரியாணி? வரலையா நீனு? என்னது தேட்டர் வாழண்ணா டேஸ்ட்? அல்லேலூயா. வாரம் பிரியாணி போகிறனால சரி, ஓகே. சதீஷ் வீட்டில் பிரியாணி போட்டது என்ன பிரியாணி போட்டாங்க? சிக்கன் பிரியாணி தானா? ஆர் யூ ஷூர்? என்னடா இந்தியன் சிக்கன்? சரி, ஓகே. என்னன்னா, சதீஷ் வீட்டில் போட்ட பிரியாணி நீங்கள் மறந்துடலாம். சதீஷ் சொன்ன சாட்சி யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. ஏதோ சொன்னார்னே, உங்களை பற்றி ஏதோ சொன்னார், இயேசுவை பற்றி ஏதோ சொன்னார். பாருங்க, இந்த சாட்சி நம்ம மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த தேங்க்ஸ் கிவிங்கை நம்பிக்கிட்டு இருந்தா. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், இட் இஸ் நீடட் டு கிவ் தேங்க்ஸ் பட் ஹாவ் அ தேங்க்ஃபுல் ஹார்ட். இங்கே அடித்து சொல்லுங்கள் தேங்க்ஃபுல் ஹார்ட். அல்ல ஓங்கி அடித்து சொல்லுங்கள் தேங்க்ஃபுல் ஹார்ட். நல்ல சத்தமாக சொல்லுங்கள் தேங்க்ஃபுல் ஹார்ட். இந்த ஒரு பாட்டுக்குள்ள திரும்பும் திசையெல்லாம் இப்படி ஓட ஓடாதீங்க. சர்ச் சண்டே சர்வீஸ்ல ஓடாதீங்க. சொல்லுங்க திரும்பும், சொல்லுங்க திசையெல்லாம் உங்க முகம் மட்டும் தெரிகிறதே, உந்தன் நேசம் என் செயல் மறக்கச் செய்கிறதே. இந்த லவ் பண்றப்ப பசங்களுக்கு எதை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரி தெரியும். தெரியுமாடா? ஐயோ பெல்லா, ஒன்றுமே தெரியாம என்ன பார்க்காதீங்க. என்ன சரவணா தெரிஞ்சிச்சு கல்யாணம் பண்ணிடுவேன் நான். பார்க்கறதெல்லாம் அவங்கள மாதிரி தெரியும். சினிமாலாம் காட்டுறாங்கல்ல, தண்ணிக்குள்ள அவன் மூஞ்சி, அப்புறம் வேற எங்க அவன் மூஞ்சி தெரியுது? என்னப்பா ஃபாதர் சொல்லுங்க, டீ கப்புக்குள்ள தெரியுதா செல்வி மூஞ்சி? டீ கப்புக்குள்ள மூஞ்சி தெரியுதா? இந்த தேங்க்ஃபுல் ஆற்றுறது என்ன தெரியுமா? திரும்புற திசையெல்லாம் ஆண்டவர் முகம் தெரிகிறது. நான் எங்க பக்கம் போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எதை செஞ்சாலும் எங்க அப்பா முகம் தெரியுதான். தேங்க்ஃபுல். நல்ல கைகளை தட்டி அப்பா நன்றி சொல்லுமா. அன்னைக்கு சதீஷ் சொன்னா, வீட்டுக்கு போனால் வாங்கி கொடுத்தது ஜான்சன் அண்ணன், காரில் ஏறினா கார் வாங்கி கொடுத்தது ஜான்சன் அண்ணன், முத்தமிழை பார்த்தா முத்தமிழ் வாங்கி கொடுத்தது ஜான்சன் அண்ணன் இல்லை, முத்தமிழ் பிரின்சிபல், தேங்க்யூ, பிரின்சிபலாக வேலை வாங்கி கொடுத்து ஜான்சன் அண்ணன்.
திரும்புகிற திசையெல்லாம் ஜான்சனு அப்படின்னு அவன் சொன்னான். சரியா? உங்கள் வாழ்க்கையில் திரும்புகிற திசையெல்லாம் ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது பெரிய குச்சி வாங்கி அடிப்பேன் நான், கையை கட்டி நின்றுனா. திரும்புகிற திசையெல்லாம் எங்கள் அப்பா. எத்தனை பேருக்கு திரும்புகிற திசையெல்லாம் அப்பாவுடைய முகம் தோணுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பீயிங் தேங்க்ஃபுல் ஹார்ட். கிவ் தேங்க்ஃபுல், ஹேவ் a thankful heart. என் வாழ்க்கையில் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து சாயந்தரம் படுக்கிற வரைக்கும் அவருக்கு நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். நல்லா கைகளை தட்டி பலமா ஆமென் சொல்லுங்க பாலாம். இன்னும் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கும் தேங்க்ஃபுல்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த தேங்க்ஸ் கிவிங் வில் ஆக்சுவலி என்னை உணர்ச்சிப்பட வைக்கும். ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஏசு ராஜா சந்திரமாலான்னு பாடுறது, அடுத்த வாரம் அந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்குள்ள என்னை கொன்று போட்டாலும், என்னோட சூழ்நிலை மாறினாலும், நான் நல்லா இருந்தாலும் நல்லாட்டி இருந்தாலும் அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், என்னை வாழ வைக்கிற தேவன் அவர் என்கிற ஆக்சுவலி இந்த 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 குழந்தைங்களுக்கு தான் இந்த ஹார்ட் உண்டு. நான் வந்து நேற்று இங்கிலீஷ் சர்வீஸ் அப்போ புஜாவை திட்டேன், கண்ணம்னு திட்டேன். எனக்கு மனசே கேட்கல. வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்ணுறேன். நான் என்ன யோசித்தேன், இவ வந்து ஜொஹானா வந்து ரொம்ப கோபமாக இருப்பான்னு. பட் அவளுக்கு அது ஞாபகமே இல்லை. உட்காந்து ஏதோ என்னை பார்த்துட்டு பெப்பான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுதான் அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் நான் நினைக்கிறேன். You don't carry what is happening around you. If you have a thankful heart in it, you can always be smiling, you can always be happy, because எனக்காக யாவற்றையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து 2020 வருடத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். எத்தனை நம்புறீங்க? ஹalleluya. அதமல்ல சொல்லுங்க. He finished the end product and he calls the beginning. என் வாழ்க்கையை அவர் 2020 வருடத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. அங்க இருந்து அவர் என்னை கூப்பிடுகிறார். அப்படி நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டியப்பா நன்றி சொல்லும் பார்க்கலாம். நல்ல கவனிங்களேன். இந்த தேங்க்ஸ் கிவிங், இந்த ஒரு லிடியாட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னேன், தேவையில்லாமல் செலவு பண்ணாதம்மா, ஒரே ஒரு ரிசப்ஷன். அவன் என்ன சொன்னான்னா, அப்படிலாம் இல்லைண்ணே, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தியே ஆகணும், ஏன்னா நாங்கள் பல பேருக்கு மொய் செஞ்சுருக்கிறோம். என்ன செஞ்சுருக்கிறோம்? அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன சொந்த ஊரில் கல்யாணம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? விட்டதை எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா நோட்டே போட்டு எழுதி வச்சுருப்பாங்க, யாருக்கு எவ்வளோ. அப்படி யாராவது சரிங்களா? இந்த மொய் எழுதி வைக்கிறது, ஜாதி பார்க்கறது, டவுரி கொடுக்கறது, இப்படிப்பட்டவர்களெல்லாம் நேராக பரலோகத்துக்கு பரலோகன்ற வார்த்தைக்கே போக மாட்டாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் யாராவது ஜாதி பார்த்தா கத்தி எடுத்து வெட்டிடுவேன். அல்லேலூயா. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணு பேர்னா ரித்தனியாவா, இந்த 2025 ஒரு பரதேசி நாய்க்கு 300 கோடி ரூபா கொடுத்தும் பத்தலை. கிறிஸ்துவ ஆம்பளைங்களாம் நீங்களாம் மீசை வச்ச ஆம்பளை கிடையாது. பொண்டாட்டி வீட்டில் ஒரு பைசா வாங்காமல் கல்யாணம் பண்ண தான் ஆம்பளை, இல்லைன்னா மீசையை வலிச்சிரு இன்னைக்கே இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. ஆம்பளையாக இருக்கும். நான்லாம் எங்கள் பொண்ணை எங்கள் சீப்பாட்ட கேட்டு பாருங்க, எங்கள் அம்மா எங்கள் மாமனார் மாமியாட்ட 1 ரூபாய் கேட்டது கிடையாது. அல்லேலூயா. ஆம்பளடா, ஜான்சன்டா. கஷ்டப்பட்டு 8 கோடி ரூபாய் இழந்தப்பையும் கேட்டது கிடையாது, இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கப்பையும் கேட்டது கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆம்பளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வருவாய் தருணம் இதுவேன்னு போய் பொண்டாட்டி விட்ட நிற்காத, ஒன்னையும் சேர்த்து உங்கள் அம்மா போய் சேர்த்து நரகத்தில் ஆண்டவர் தள்ளுவார். அல்லேலூயா. அந்த பிள்ளை செத்து போச்சு, அவனெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்தால் அதுக்கு காரணம் கிறிஸ்தவங்கன்னு நினைப்பேன். ஆமேன். கிறிஸ்தவங்களில் ஒருத்தன் ஜாதி பார்க்காம, கிறிஸ்தவங்களை ஒருத்தன் டவுரி வாங்காமல் கல்யாணம் பண்ணதான் உலகத்தான் கல்யாணம் பண்ணுவான். நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சர்ச்சில் அப்படி பார்க்கறது இல்லை. எவனாவது பார்க்கணும்னு நினச்சாலே உங்கள் மண்டையை பொழந்துருவேன். அல்லேலூயா. அதமல்ல தம்பிமார், ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ண பழங்க. அல்லேலூயா. இல்லை, அந்த டைமில் மாத்திரம் அம்மா அப்பாவுக்கு கீழ் பண்ணிச்சிருவாங்க இவங்க. அதுக்கு முன்னாடி பேச்சை கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா பார்க்குறாங்க, எங்கள் தாத்தா அவங்க மேலே கை வச்சு ஜாதி பிசாசை விரட்டு. அல்லேலூயா. நான்லாம் விரட்டினேன் எங்கள் அம்மா மேலே கை வச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் ஸ்டோரி. ஆமேன். ஜாதி இல்லாமல் கல்யாணம் பண்ண நினச்சி கல்யாணம் பண்ண ஆள் நான்.
எங்கள் அம்மாவுக்கு நான் போய் சீபா பற்றி சொன்னோன்னே எங்கள் அம்மா ஐசியூவில் அட்மிட் ஆனாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை செய்கிறதுக்கு எங்கள் அம்மாவை இழந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னால் நான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியத்தை நிற்க வச்சிருக்கிறார். எங்கள் அம்மா இறந்தெல்லாம் போல சந்தோஷமாக இருந்தாங்க பல வருடங்கள். கைகளை தூக்கி ஒரு அலைய சொல்லும்பாலா. ரொம்ப முக்கியம் என்னன்னா, எதுக்காக அங்கே போனேன்? தேங்க்ஸ் கிவிங்லேருந்து எங்கேயோ போயிட்டேன். ரொம்ப எனக்கு இந்த வாரம் பூரா அந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் பக்கத்தில் பாஸ்டர் நீ மாறு சொல்லு பார்க்கலாம். எல்லாரும் பேசணும். நீ மாறு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள், நான் மாறுறேன்னு சொல்லுங்கள். பெண் பிள்ளைகளை பெற்றவங்க டவுரி கேட்டு எவனாவது வந்தானா அவனை செருப்பால் அடித்து வெளியே அனுப்புங்க. அல்லேலூயா. அப்போ டவுரியோட மாப்பிள்ளையே தேவையில்லை. கைத்துக்கு ஒரு அல்லே சொல்லும் பாலாம். சத்தமாக கைகளை தட்டி அப்போ நன்றி சொல்லுங்க. ஆமேன். தைரியமாக அந்த பெண் பிள்ளைகளை பெற்றவங்க ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்க தைரியமாக இருங்க. உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை விற்காதீங்க. ஆண்டவர் எப்படியாவது நல்ல பையனை கூட்டி வருவார், இந்த ஜான்சன் டேனியல் மாதிரி. அல்லேலூயா. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே யெகோவாயிரே பார்த்துக்கொள்வே. ரெண்டு கைகளை உயர்த்தி, இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே யெகோவாயிரே பார்த்துக்கொள்வே. ஓ யெகோவாயிரே யெகோவாயிரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இந்த டவுன் சவுத்தில் போகிறப்பெல்லாம் புள்ள 3 வயசுல இருக்கப்பே பொண்ணு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா 100 பவுனு இல்லை, 100 பவுனு விஷால 100 பவுனு சேர்த்த ஒரு வீட்டில் 3 பொண்ணுன்னா 300 பவுனு. அந்த ஆள் திங்காமல் ஒங்காமல் ஒரு வயிற்றுல கட்டி 2 வயிற்றுல கட்டி இந்த பயல்க ஆம்பளைன்ற ஒரே ஒரு விஷயத்தில் இவங்கெல்லாம் ஆம்பளே கிடையாது. போய் இந்த 100-200 பவுனை வாங்கி ஆட்டையை போட்டு வந்து வித்துடுறது. அல்லேலூயா. நம்ம பசங்களாம் அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் மென்னுக்கா நான் துதிக்கிறேன். நம்ம பசங்க எல்லாம் ரியல் மென். அல்லேலூயா. ரியல் மென்லாம் கைகளை மேலே தூக்கி தட்டி மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஜீசஸ். இதை சர்ச்சிலையும் பேசுறது கிடையாது. அந்நிய பாஷை பேசி அல்லேலூயா சொல்கிற பாஸ்டரே ஜாதி பார்க்குறவங்கள தான் இருக்கிறாங்க. அந்த பரதேசிங்கெல்லாம் பரலோகத்துக்கே போக மாட்டேன். எக்ஸிமா என்னை திட்டுவா, இருந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இப்படி பேசக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்ல. பட் ஐ கெட் ஸோ அஃபெண்டட் பை திஸ் காஸ்ட் அண்ட் டவுரி. எனிவே மெசேஜுக்குள்ளே போயிடலாம். தேங்க்ஃபுல் ஹார்ட். சம்படி சே தேங்க்ஃபுல் ஹார்ட். எனக்குள்ள நன்றியுள்ள இறுதியாக இருந்துச்சுன்னா வயசானவங்களை தவிர மற்ற நாங்கள் எல்லாம் எழுந்து நின்று மெசேஜ் கேட்போம். அல்லேலூயா. ரத்தமாலே சொல்லும் பாலா. அல்லேலூயா. ஒரு அடியை போட்டு சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார். கவனிங்க, இந்த தேங்க்ஸ் கிவிங் உடைய சம்டைம்ஸ் வி திங்க் தேங்க்ஸ் கிவிங் இஸ் குட். எல்லாம் கவனிங்க, தேங்க்ஸ் கிவிங் இஸ் குட். ஆனால் சம்டைம் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறது இந்த சிஎஸ்ஐடிஎல் சர்ச்செல்லாம் இந்த ஆசீர்வாத தட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. கரெக்டா? அது எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய போட்டியே இருக்கும். 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போகும். அது தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் தான். அதில் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. எனக்கு நல்லா பாருங்க. ஐ வாண்ட் யூ டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. தேங்க்ஸ் கிவிங் சம்டைம்ஸ் வில் மேக் யூ ஸோ ப்ரவுட். ஹலோ, இருக்கீங்களா? நான் சொல்ல விளங்குதா? கொடுக்கறது தேங்க்ஸ் கிவிங் சம்டைம்ஸ் வில் மேக் யூ டு பி ப்ரவுட். நான் தான் கொடுக்குறேனே, என்ன எல்லாம் சர்ச்சில் எல்லா கொடுத்தலையும் என் பேர் இருக்கு அப்படின்னு சம்டைம்ஸ் உங்களை பிசாசு சொல்ல வைப்பான். தேங்க்ஸ் கிவிங் நல்லது, காணிக்க போகிறது நல்லது, ஆண்டவருக்காக நன்றியோடு இருப்பது நல்லது. ஆனால் தேங்க்ஸ் கிவிங் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தாழ்வு, அதாவது இந்த ஹம்பிள்னஸ் போய் யூ வில் பிகம் ப்ரவுட் இன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். பக்கத்தில் உங்களை பார்த்தோன்னே என்ன இவன் கொடுக்குறான், ஜெர்னாஸை மாற்றியும் பார்த்து பாஸ்டர் சொல்லிகிட்டே இருக்காரு. இட்ஸ் நாட் அபவுட் கிவிங், இட்ஸ் நாட் அபவுட் தேங்க்ஸ் கிவிங், இட்ஸ் அபவுட் ஹேவிங் எ தேங்க்ஃபுல் ஹார்ட். ஒன்று சொல்லவா? என்ன பாருங்களேன், கைத்தறதுக்கு முன்னாடி, தேங்க்ஸ் கிவிங் sometimes will make you proud, but thankful heart will make you to remain humble. Hallelujah. அத்தனை பேருக்கு விளங்குது.
ஹalleluya. நான் நன்றி உள்ளவனாக இருந்தேன்னா வாழ்நாள் பூரா ஐ வில் ரிமைன் ஹம்பிள். ஏன்னா எனக்கு கிடைத்த செல்வம், எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எதற்குமே நான் தகுதி அல்ல, எல்லாவற்றையும் கொடுத்தவர் ஆண்டவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் நினைத்துக் கொண்டே இருப்பேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் இருக்கவங்க தான் அவங்களை அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்கன்னு கைத்தட்ட வைக்கிறது. தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கவங்க வந்தோன்னு துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வந்தோன்னு கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வந்தோன்னு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் யூ ஹேவ் a thankful heart. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. சத்தமே பத்தாது, ஒன்றும் பத்தாது. நான் சொன்னேன் 1ஆம் தேதி இந்த தேங்க்ஸ் கிவிங் அந்த ரேம்ல இருக்கவங்க you will be a devotee. devotee தமிழ்ல என்ன? பக்தர்கள். somebody say பக்தர்கள். ஆண்டவர் பக்தர்களை உருவாக்க வரவில்லை, ஆண்டவர் பிள்ளைகளை உருவாக்க வந்தார். if you are just thanksgiving பண்ணீங்கன்னா நீங்க பக்தர்களா இருப்பீங்க. ஆனா if you have a thankful heart, I become the daughter and son of the most high God. எனக்குள்ள ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்குமே ஆனால் நான் மகனாக மகளாக மாறுகிறேன். ஹalleluya. தமல்ல சொல்லுங்க. எல்லா நாளும் எல்லா நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையில அவரை நினைச்சு கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை என் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் I should have a thankful heart. Somebody say thankful heart. This is a month of gratitude. Somebody say gratitude. உங்களுக்காக ஆண்டவர் செய்த நன்மைகள் மாத்திரமல்ல, மனிதர் செய்த நன்மைகளையும் மறந்துடாதீங்க. நான் சொன்னேன் இந்த மாதம் ஒரு உங்களுக்கு நன்மை செய்தவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, ஒரு மெசேஜ் போடுங்க, கூப்பிட்டு ஃபோனில் சொல்லுங்கள், தேங்க்யூன்னு சொல்லுங்கள். சம்டைம்ஸு இந்த பண்ணி திங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு தின்னுக்கிட்டு ஒரு நாள் கூட பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடை அல்லேலூயா. எத்தனை பேர் பொண்டாட்டி செஞ்ச சாப்பாடை பாராட்டுறீங்க? ஆண்களில் கை தூக்கி காட்டும் பாலாம், நல்ல கை தூக்கி காட்டுங்க. அல்லேலூயா. பொண்டாட்டி செஞ்ச சாப்பாட்டை பாராட்டதும் பண்ணிக்கு சமம். ஐ ஹவ் நோ feeling to say this word called pig, people who doesn't appreciate women. Hallelujah. அது கடைசியா தான் வானத்தை பார்க்க. எப்ப தெரியுமா? மண்டையை போட்டு தூக்கிட்டு போறப்ப. நீனு மண்டையை போறப்ப தான் வானத்தை பார்ப்ப. இன்னைக்கே போய் உனக்கு வடிச்சு கொட்டின பொண்டாட்டி கைக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டு have a heart gratitude heart this week. Come on LLM கை தட்டி. Hallelujah. டீக்குள்ள முகத்தை பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை ஃபாதர். நீ வந்து இந்த வாரம் இந்த மாதம் செல்விக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குற, புரியுதா? என்ன செல்வி எங்க? அல்லேலூயா. எங்கே இருக்கா செல்வி? ஏதாவது வாங்கி கொடுக்குறான்னு நீ சொல்கிற. அல்லேலூயா. அவளை மிரட்டி வச்சிருமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். ஹாவ் அ கிராட்ஃபுல் ஹார்ட். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த மாசத்துல இந்த மாசம் மாத்திரம் இல்லை, இந்த மாசமா செஞ்சு தொலைங்க. ஹல்லேலூயா. appreciate some people who had helped you. உங்களுக்கு உதவி செய்த, உங்களுக்காக வேலை செய்கிற, உங்களுக்காக பணி செய்கிற உங்க டீச்சர்ஸை, உங்க மேனேஜர்ஸை, உங்க பாஸ்டரை. இந்த O1 கத்தனா பத்தாது, என் சைஸ் 42+. அல்லேலூயா. நான் எல்லா மிருகங்களையும் சாப்பிடுவேன். ஆமென். பாஸ்டர் ரொம்ப பிஸி, அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதமான எட்டாதமான காரியத்தை உங்கள் வீட்டில் வந்து செய்வேன். அல்லேலூயா. Have a gratitude in yourself. It's very important. ஆண்டவர் மேல ஒரு கிராட்டிடியூட் வச்சுக்கலாம். கைகளை தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லும். பாக்கலாம் 10 பத்தாது, ஒன்னும் அதிகமா, ஒன்னும் பலமா. டான்மோன் இப்படி சொல்வாரு, when you worship God, if tears is not coming out of your ears, you are not actually worshiping. நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறப்ப உங்கள் கண்ணில் தண்ணி வரலன்னா நீங்கள் துதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நான் சொன்னேன் நீங்கள் துதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள தேங்க்ஃபுல் ஹார்ட் இருந்தா இங்கே வரப்பெல்லாம் ஆண்டவரை நாமத்தை சொல்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் எனக்கு இதுவரை நடத்தினார். எத்தனையோ பேருக்கு வேலை போயிருக்கு, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அடிபட்டு சாகுறாங்க. இந்த ரித்தனியாவா நான் இருந்திருக்க முடியும், ஆனால் கர்த்தர் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த ரித்தனியாவுக்கு இயேசுவை பற்றி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பெண் இன்னைக்கு மறித்திருக்க முடியாது. இதே போல பல சூழ்நிலை
பாதைகளில் நாம் கடந்து வந்தாலும், இந்த வாரத்தில் ஜோஷுவா எஸ்டர் கால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த உங்கள் சர்ச்சில் ஒரு 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 பொண்ணு ஒருத்தர் இருக்காங்களே, இந்த பையனை இழந்தவங்க, அவங்க எப்படி இருக்காங்க? பேர் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை, பிரின்சியோட பேர் கூட ஞாபகம் இல்லை. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கானே, உங்கள் வீட்டிலே தான் இருப்பாங்களோ அப்படின்னாங்க. ஆமாண்ணே, மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் வீட்டில் தான் இருப்பா. நான் அவங்களெல்லாம் பார்த்து வியக்கிறேன். கணவன் இல்லாமல் இருக்கிற ஒரே மகனை இழந்துட்டு இவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதம் அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ அண்ணன் சொன்னாங்க, நம்மளுக்கெல்லாம்டா ஏதாவது ஒன்றுனா பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கலாம், அவள் யார்கிட்ட போய் சண்டை போடுவா? Have a thankful heart that you have a father, you have a mother, you have a brother, you have a sister. உங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் உங்களுக்கு இருந்தாலே அதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். நல்லா கைகளை தட்டி இப்படிப்பட்ட ஒரு சபையை ஆண்ட கொடுத்ததுக்காக, இப்படிப்பட்ட அருமையான குடும்பத்தை கொடுத்ததுக்காக 2 கைகளை மேலே தூக்கி தட்டி அப்போ நன்றி சொல்லும் பாலாம். ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பே. ஆமென். யாருமே தேங்க்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியலையே, கைகளை உயர்த்தி. எத்தனை பேர் தேங்க்ஃபுல்லா இருக்கீங்க ஆண்டவருக்கு? நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ள நான் இருக்கிறேன். அல்லேலூயா. பார்த்தா தெரியலையே, தேங்க்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. அவருக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்னும் திஸ் தேங்க்ஸ் கிவிங் keeps you in the outer court, where the thankfulness take you to the inner court of God. இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து உங்களை வொர்ஷிப் பண்ணுற இடத்துல அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் இந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் அவருடைய இருதயத்தையே அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொன்னேன், அவருடைய இருதயத்தையே அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் அவர் இருதயத்தை அறிந்து கொள்ள விரும்புறீங்க? 2 கைத்துக்கு ஒரு அல்லே சொல்லும் பாலா. அல்லேலூயா. நான் இதை 1ஆம் தேதியே பேசி முடிச்சிட்டேன். இன்னைக்கு இன்னொரு 15-20 minutes I'm going to speak about, I want you to really understand, இந்த இன்னர் கோர்ட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டாக இருந்தானா அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்துக்கு அளவே இருக்காது. நான் என்ன சொன்னேன்? இத்தனோன்ல நல்ல கை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அளவே இருக்காது. சத்தமா சொல்லுங்க, அளவே அழவே இருக்காது. Turn with me to John chapter 8 verse 31 to 32. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். Gratitude makes you to meditate and understand the revelation of God. ஜான் 8:31-32 சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் படிப்போமா? ஆன் கவுண்ட் 1 2 3 கோ. யோவான் 8:32 போடுங்க பார்க்கலாம். இயேசு தம்மை 32 போடுங்க. 1 2 3 கோ. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். If you really abide in my word and you become my heir, and now you would know the truth and the truth will release you the real freedom. நல்ல கைச்சு இதை பெற்றுக்கொள்ளுங்களேன். I want you to receive this blessing on your life right now. I want to repeat this again. If you really abide in my word, you become my heir. Heir என்னன்னா legal heir, வாரிசு. Thank you, வாரிசு. You become my legal heir and now you would know the truth. அவருடைய வார்த்தையை, சத்தியத்தை ஒருத்தன் அறிந்திருந்தால் அவருடைய லீகல் ஹேரா மாறுறான். லீகல் ஹேரா மாறினா then the truth will release the real freedom. Somebody say the real freedom. கைத்துக்கு வரல சார், ரியல் ஃப்ரீடம். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். I want to ask this question to you. Did Jesus ever prayed for money? God bless you. Did Jesus ever prayed for money? பைபிளில் எங்கேயாவது did Jesus ever prayed for money? Did Paul ever prayed for money? But now church is praying only for money.
How pathetic we are. உங்களுடைய ஜெபத்தில் எடுத்து பாருங்க, ஒரு 65% 75 80% பணமும் பணத்தை சார்ந்து, கடலும் கடலும் சார்ந்த பகுதி என்ன? தமிழ் படிச்சவங்களா சொல்லும் பார்க்கலாம். நெய்தல். வாவ், வெரி குட்ரா, ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட். அப்புறம் காடும் காடு சார்ந்த பகுதி பாலையா? என்ன தம்பி படிச்ச நீ, பாலைங்கிற? முல்லை. அப்புறம் வயலும் வயலும் சார்ந்த இடம். வாவ், பரவாயில்லையே. அப்புறம் வேற என்ன இருக்கு? மலை மலை சார்ந்த இடம். புரிஞ்சி இல்லம்மா, பிரிஞ்சி இல்ல, பிரிஞ்சி இல்ல, சாப்பிட்றது பேர் பிரிஞ்சி. குறிஞ்சி சொல்லு. மலை மலை சார்ந்த இடம் பிரிஞ்சின்றாவ. நம்முடைய ஜெபம்லாம் பணத்தையும் சபை வந்து இப்ப பணத்தையும் சார்ந்து ஜெபிக்கிற ஆளா மாறிடுச்சு. we need money. somebody say we need money. ஆனா ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். இந்த ஆண்டவர் பால் இவங்கெல்லாம் இன்னொன்னு, ஐ வாண்ட் ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின். டிட் எவர் ப்ரே ஜீசஸ் பிரேட் ஃபார் ஹீலிங்? அவருக்காக இயேசு என்னைக்காவது ஒரு நாள், பிதாவே என் வயிற்றில் இருக்கிற கிட்னி ஸ்டோனை எடுத்து போடுங்க ஆண்டவரே சபரபலா அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? நம்ம யாரை போல மாறணும்னு ஆசைப்படுறோம்? பேச்சு சொல்றோம், இயேசு போல மாறணும், இயேசு போல மாறணும். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தப்ப அவர் பணத்துக்காக ஜெபம் பண்ணது கிடையாது, சுகத்துக்காக ஜெபம் பண்ணது கிடையாது, எதுக்காக ஜெபம் பண்ணது கிடையாது. பிகாஸ் he lived a kingdom life. somebody say kingdom life. நீங்களும் நானும் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் 2025 வருடத்துக்கு முன்பாக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து முதலாம் ஆதாம் இழந்த அந்த கிங்டம் லைஃபை அவர் திரும்ப இனிஷியேட் பண்ணதா ஆண்டவர் சிலுவைக்கே போனார். நம்புறவங்களாம் கைகளை தூக்கி தட்டி. So can I live a life without asking money? நான் பணத்துக்கே ஜெபம் பண்ணாம என்னால் வாழ முடியுன்றவங்களாம் கை தூக்கி காட்டும்பாலாம். பணத்துக்கே பயம் வந்துருச்சு. இப்போ பாதி பேர் தூக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கேட்டே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆள் சொல்ற மாதிரி கேட்காம போனா ஏதோ கேட்கறதுனால ஆண்டவர் அப்பப்ப பிச்சை போடுறாரு. நீ கேட்கறதுனால தான் பிச்சை போடுறாரு. ஹலோ, கொடுத்துருங்கப்பா சந்திரமாலாம் நீ சொல்றதுனால தான் அவர் பிச்சை போடுறாரு. என்ன மாதிரி இந்த கிங்டம் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்நேரமும் உன் கையில காசு இருக்கும், எந்நேரமும் நீ பணத்தை அழைக்கலாம், எந்நேரமும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம், எந்நேரமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. Because somebody say because. I'll tell you. பிஷப் உடையா ஒரு தடவை கெனித் கோப்லினுடைய இந்த லாஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அப்படின்ற புக்கை வாங்கி படித்தாராம். படிச்சுட்டு 3 நாள் என்ன பண்ணாராம், ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாராம். ஃபாதர், ஐ வாண்ட் யூ டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. எல்லாம் எழுந்துட்டு தள்ள கை வச்சு, ஃபினான்ஷியலாக பிச்சை எடுக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக ஒன்றும் பிரேக் த்ரூ இல்லாதவங்களாம் தயவுசெய்து இந்த 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 மெசேஜை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. You know, I lost 8 crores. I started my life with 65 lakhs debts in India, having not even 1 rupee. லண்டனில் நான் சம்பாரிச்ச எல்லாத்தையும் இழந்து இந்தியாவில் 2009 வருடம் 65 லட்ச ரூபா கடனோட ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. I have understood one thing financially. I have understood something. I gave a blank check to somebody to fill. அவன் 5 கோடி போட்டாலும் 2 கோடி போட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாலா. உடனே என்ன பண்ணாராம், பைபிள் எடுத்து அந்த புக்கு பைபிள் எடுத்துட்டு மேலே போயிட்டாராம். 4 நாள் மேலே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாராம். ஃபைனலி அவர் சொன்னாராம், உரேக்கா அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? I found it. He said I found it. Somebody say I found it. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த என்ன இந்த பணத்தை வச்சு யாரும் பயமுறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சர்ச்சை ஒருத்தன் இடிச்சா 1 வருஷத்துல இன்னொரு சர்ச்சை நான் கட்டுவேன். நான் சொல்றது விளங்குதா? நான் ஒரு டாட்டா எக்ஸா வச்சிருந்தேன், இதுல போச்சு. அது பேர்னா ஃப்ளட்ல போனதுனால 38 லட்சத்துக்கு
கிளாஸ்டர் வாங்கினேன். அல்லேலூயா. 2 மாசத்துல மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கிடுவேன். அல்லேலூயா. மோசஸ் ராபர்ட் என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு, நீ ஒரு ரதத்தை வாங்குவேன் இருக்காரு. அல்லேலூயா. நான் என்ன சொல்லேன்னா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சம்படி சே மேட்டரே கிடையாது. நம்புறவங்க கைத்துக்கு ஒரு அல்ல சொல்லும் பார்க்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள். எனக்கு ஃபினான்ஸ் மேட்டரில் ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஐ செட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அவர் வந்து உடைய சொன்னார். என்ன சொன்னார்னா, இது சிலவர்கள் அஃபெண்ட் பண்ணும், பட் ஐ டோன்ட் கேர். மணி இஸ் லைக் அ டாக். சம்படி சே டாக். சொல்லவே மாட்டேன். பிறகு மணி இஸ் லைக், சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் a dog. Somebody said dog. How many believe money is like a dog? சிலவங்கெல்லாம் கீழே குனிஞ்சுக்கிறாங்க. சோத்திர ஆண்டவரே, பணத்தை சரஸ்வதின்னு சொல்றப்பே வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறா. இப்ப டாக்னு சொல்லிட்டா உள்ளது போச்சு நொல்ல கண்ணா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்னா அப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. மணி இஸ் லைக் a dog. இன்னும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு. எத்தனை பேர் there are some trained dog. somebody said trained dog. trained dog வந்து நீ வானா போனா வானா போனா சத்தமாக சொல்லுங்க, வானா போனா போகும். இப்போ நீங்கள் இந்த ட்ரெயின்டு டாகெல்லாம் வாக்கிங் கூட்டி போய் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் டாக்லாம். அப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஓனர் முன்னாடி போவார், இந்த டாக் என்ன பண்ணும், பின்னாடி எப்படி வரும், வாயை பொத்திக்கிட்டு இந்த கயிறு எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போகும். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த டாக் போகும். ஆனால் அன்ட்ரெயின்ட் டாக் இருக்கு. எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கு. நிறைய ரோட்டில் பார்ப்போம். டாகை இவங்க வாக்கிங் கூட்டி போக மாட்டாங்க, டாகை தான் இப்படி எழுத்துட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? அது இப்படி இழுக்கும், நினைச்ச இடத்துல காலை தூக்கும். இதுதான் மணி. சத்தியத்தை அறிவீர்கள். நீ வானா பணம் வரணும், நீ நில்லுனா பணம் நிற்கணும், நீ வரக்கூடாதுன்னா வரணும். அதுதான் சத்தியம் சொல்லுகிற, பணத்தை பற்றி சத்தியம் சொல்லுகிற ரெவலேஷன். ஆனால் நீங்களும் நானும் என்னன்னா எப்படி இருக்கோம்னா, அது இழுக்கிற பக்கம்லாம் போயிட்டு இருக்கோம். 9 மணிக்கு நைட் பேர் வச்சா 9:30 மணி வரைக்கும் ஓவர் டைம் பார்க்கறது இந்த நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி. Hallelujah. I worked as a corporate vice president for many years. என் பசங்கள்லாம் கேட்டு பாருங்க, 6 மணிக்கு மேலே ஒரு நாளும் என் ஆஃபீஸ் இருந்ததே கிடையாது. நான் இந்த இன்சிடென்ட்லாம் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் எங்கள் சிஓ கால் பண்ணார். ஜான்சன், ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம், I want the report right now. I said I will give you on Monday. You know whom நான் சிஓ பேசுகிறேன். So what? ஒரு நாளும் சனிக்கிழமை வேலை பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். ஆனால் சனிக்கிழமை வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்த்தவர்களை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 24 மணி நேரம் வேலை பார்த்தவனை காட்டிலும் 5 வருஷம் 6 வருஷம் கண்டினியூ ப்ரமோஷன் என்ன ஆண்டு வச்சிருந்தார். அல்லேலூயா. Because I know the truth and the truth have set me free. என்னுடைய எதிர்காலம் என்னுடைய எம்ப்ளாயி கையில் இல்லை, என்னுடைய எதிர்காலம் இந்த பணத்தின் கையில் இல்லை, என்னுடைய எதிர்காலம் எங்க அப்பாவுடைய கையில் இருக்கு. I have a thankful heart. I want to tell you that HCL or any other company is not paying me. நான் இருக்கிறதுனால அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டு நம்புறேன். நான் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களை கம்பெனி அப்பாயின்ட் பண்ணல, நீங்க இருக்கிறதுனால அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. God bless you. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் வேலைக்கு அமர்த்தப்படவில்லை, நான் இருப்பதால் அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. கைத்துக்கு ஒரு அல்லே சொல்லும் பாலா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி நல்லா இருக்கும், நான் என்னைக்கு வெளியே போகிறேன்னா ஊற்றிக்கும். அப்படியே பல கம்பெனி ஊற்றிக்கிச்சு.
ஏன்னா எனக்கு தெரியும் என் மேல் இருக்கிற அபிஷேகத்தினால நான் போற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கை வைக்கிற காரியங்கள்லாம் தொடங்கும். நான் எடுக்கிற காரியத்துல அவர் இருக்கிறபடியால் அவர் வெற்றி கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் வெற்றி கொடுப்பார்ட்டு? அல்லேலூயா. ஸோ இந்த நாய் இழுத்துட்டு போற மாதிரி பின்னாடி போகவே கூடாது. இன்னைக்கு பல பேர் அப்படி தானே போறீங்களா? இல்லை உங்களுக்கு பணம் கீழ்ப்படிதா, பணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? உடனே அடப்பாங்க பாஸ்டர், நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலு. நான் சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு 20 ரூபா இல்லாமல் நானும் என் ஷீபாவும் 3 மாதம் காத்திருந்துருக்கோம். 1 வாட்டர் பாட்டில். இங்கே இருக்கலாம் நம்பவே முடியாது. பட் தட் வாஸ் த ட்ரூத். இன்னைக்கு நினச்சா நான் ஒரு தண்ணி கம்பெனியே வைக்கலாம். அல்லேலூயா. அன்னைக்கும் இதே மாதிரி தான் இருந்தேன், காசுக்கு மரியாதை கொடுக்காம. இன்னைக்கும் இப்படி தான் இருப்பேன், என்னைக்கும் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா நான் மரியாதை கொடுக்குற அவர் ஒருத்தருக்கு. ஏகோவாயிரே ஏகோவாயிரே என் தேவையாவும் நீ. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நம் தேவைகளை சந்திக்கிற அவர்னு சொல்லிட்டு? அல்லேலூயா. இந்த நாய் இழுக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. நீங்க போற இடத்துக்கு பணத்தை வர வைங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டா பணம் வரும்னு நம்புறவங்களாம் ஒரு அல்லே சொல்லும்பாலாம். இந்த ஜெர்னஸ் ஒரு எக்ஸாம்பிள். நான் 40 லட்ச ரூபா கேள்றானே, 35 லட்சம் கேட்டால் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஜாப் வரப்ப 48 லட்சம் கேளுனேன். ஆனால் இவன் 45 lakhs தான் கேட்டான், கொடுத்துட்டான். இவன் 48 லட்சம் கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. முதல் நாள் ஃபோன் பண்ணி இல்லைங்க பட்ஜெட் இல்லைன்ட்டாங்க. அடுத்த நாள் அவர் இல்லை, அவருடைய பாஸ் கால் பண்ணி நாங்கள் 45 lakhs தரோம், ப்ளீஸ் வந்துருங்க அப்படின்னு உங்களை கெஞ்சுகிற நிலைமையில கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நீங்க கெஞ்சுகிற நிலைமையில இல்ல, கம்பெனி உங்களை கெஞ்சுகிற நிலைமையில கர்த்தர் வைப்பார். Because he has understood sowing is the key for blessing. சொல்லுங்க, sowing is a key for blessing. அலெக்ஸ் அங்கிள் இந்த அருமையான நம்முடைய அனிவர்சரி விழா நடந்துச்சு. ஆண்டவர் மைமிக்கா 2 கைகளை தட்டி ஏசப்பாக்கு ஒரு 30 செகண்ட் மேலே கைகளை தூட்டி நல்லா தட்டுங்க பார்க்கலாம் பலமா. அன்றைக்கி நைட்டு நானும் ஜெஸ்ஸும் கீழே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கிள் வந்து பயங்கர தியாலஜின்னு தெரியும். எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி மூலமாக ஆண்டு எனக்கு ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். இந்த 5 அப்பம் 2 மீனை குறித்து நானே நிறையா மெசேஜ் கொடுத்துருக்கேன். என்ன சொன்னேன்னா, ஆசீர்வாதம் இயேசுவின் கையில் நடக்கலை, அற்புதம் யார் கையில் நடந்துச்சு? சீஷர் கையில் நடந்துச்சு. சத்தமாக சொல்லுங்கள், சீஷர் கையில் நடந்துச்சு. கீழே உட்காந்துங்களை எந்திரிச்சுன்னு சொல்லுங்கள், சீஷர் கையில் நடந்துச்சு. அல்லேலூயா. யார் கையில் நடந்துச்சு? சீஷர் கையில் நடந்துச்சு. அங்கிள் வந்து ஒரு கேள்வி கேட்டார். 1ஆம் தேதி இந்த கேள்வியை நான் கேட்டேன். அதே கேள்வியை நான் உங்கள் பார்த்து கேட்க விரும்புகிறேன். ஸோ 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் போஷிச்சாரு. மீதம் எத்தனை கூட எடுத்தாங்க? சத்தமா சொல்லுங்க, எத்தனை கூட எடுத்தாங்க? 12. இப்போ என்ன பண்ணுங்க, பக்கத்தவங்களை கூப்பிட்டு இந்த 12 கூட எங்கிருந்து வந்துச்சுன்னு கேளுங்க. சத்தமா கேளுங்க, 12 கூட எங்கிருந்து வந்துச்சு? என்ன பாருங்க எல்லாரும், இந்த 12 கூட எங்கிருந்து வந்துச்சு? 1ஆம் தேதி வந்தவங்க சொல்லக்கூடாது, மற்றவங்களும் சொல்லுங்க. இந்த 12 baskets எங்கேருந்து வந்துச்சு? அருண், வானத்திலேருந்து வந்துச்சு. வாவ், அருணுக்கு எல்லாம் உற்சாகமா கைத்து. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வர வேண்டியது, இப்படிதான் வளர வேண்டியது. அங்கிள் எங்களை பார்த்து கேட்டாரு, where does the 12 baskets come from? நானும் ஜெஸ்ஸும் முழிக்கிறோம், அப்படியே பார்த்தோம். என்ன தெரியுமா மேட்ரு? என்னை பாருங்களேன், தள்ள கை வச்சு ஜஸ்ட் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களா இந்த பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன மேட்டர்னா, இந்த 12 கூடைகளை ஆண்டவர் ஏற்கனவே ஒருத்தர் மூலமாக அந்த கூட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கிறார். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. just it's not yet over. The 12 baskets of blessing, overflowing abundance is already there in the crowd from somebody. But the fact is, இந்த 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த 12 கூடைக்கு வேலையே இருந்திருக்காது. Understand what I'm saying? நான் சொல்ல விளங்குதா? இந்த 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கப்படவில்லை என்றால்
இந்த 12 கூடைக்கு வேலை கொண்டு வந்தவனுக்கே தெரிஞ்சிருக்காரு எது கொண்டு வந்தவனு. அப்படியே இருங்க, I'm not yet over. There are 12 baskets God has already brought in this season for you. It's already available. I'm telling you, it's overflowing. Abundance is already available. Till you open your 2 fish and 5 loaf. உங்க கையில இருக்கிற இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் கையில கொடுக்கறப்ப செத்த மீன் வளரும். கொண்டு வந்த அந்த 12 கூடைகளை நிரம்பத்தக்கதாய், I said நிரம்பத்தக்கதாய், வழியத்தக்கதாய் ஆண்டவர் blessing வைக்க போறார் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. சொல்லுங்க வழியத்தக்கதாய். எத்தனை பேர் நம்புறீங்க வழியத்தக்கதாய் ஆண்டவர் செய்ய போறாரு? சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் தேவையாவும். நான் சொல்றேன், இங்க இருக்க அநேகருக்கு ஆண்டவர் 12 கூட இல்ல 12,000 கூட கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க 12,000 கூட 12,000 கூட. நான் சொன்னேன் the sowingல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நான் ஒரு செக் ஒன்று கொடுத்தாச்சு. ஆண்டவர் வந்து இஸ் நாட் அ டெப்டர். ஓகே, இப்போ 200 ரூபா கொடுத்தா அடுத்த நிமிஷமே 2,000 ரூபா கொடுக்கணுன்ற சேட்டு கடைலாம் அவர் வைக்கல. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். சம்படி சே இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 30 வருஷமா 30 வருஷமா கொடுத்துட்டே இருக்கேன் ஆண்டவருக்கு. கைகளை தட்டி அப்பா நன்றி சொல்லுப்பாளா. ஹalleluya. இன்னைக்கு நான் தான் ஹையஸ்ட் கிவர் நம்ம சர்ச்சில். அதில் எனக்கு ஒரு பயங்கரமான பெருமை உண்டு. ஹalleluya. என்ன மேட்டர்னா, நான் ஒரு செக் கொடுத்துட்டேன். என்ன ஒருத்தர் பிளஸ் பண்ணுறாரு. ஒரு சிலர்கிட்ட பேர் சொல்ல நான் சொன்னேன். செக் கொடுத்துட்டு சொன்னா, அண்ணே 6 டிஜிட்டுக்கு மேலே 1 டிஜிட் சேர்த்தா நீங்கள் இதில் எழுதணும். அப்படின்னா எவ்வளோ எழுதணும் மினிமம்? சத்தமாக சொல்லு. 1 crore. என் கையில் செக் இருக்கு. அடுத்த நாள் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணே செக்கு போட்டுட்டீங்களா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு நான் என்ன செய்யணும் என்ற திட்டமே. ஐ டோன்ட் டேக் மணி ஜஸ்ட் லைக் தட். யூ ஆல் நோ. பிளான் இல்லைன்னா நான் காசு எடுக்க மாட்டேன். நான் உன்ட்ட சொல்கிறேன், தம்பி இந்த 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதமாக அது வேணும் பிளான் பண்ணுறதுக்கு. அவன் சொல்கிறான், அண்ணே இந்த 1 கோடி ரூபாய் நீங்கள் எடுத்துக்கிட்டா தான் என் ப்ராஜெக்ட் நவருன்றான். ஆண்டவர் சொன்னாராம், இந்த 1 கோடி ரூபாய் ஜான்சன் எடுத்தால் தான் உன் ப்ராஜெக்ட் நவருன்னாராம். ஜான்சன்டா, காசு சொன்னால் வருண்டா, காசுக்காக பின்னாடி போகாதீங்கடா. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் என்னை நேசிக்கிற, எனக்காக மரித்த, எனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் மிகப்பெரியவர். I tell you, if you still have financial problem, hearing all this message, I want to tell you, நீங்க சர்ச்சுக்கு வரக்கூடாது. I want you to have a breakthrough. Just check your sowing. Sowing is not about money, it's all about heart. It's all about heart. Somebody say all about heart. Thank you Challo. Amen. Amen சொல்லுங்க. It's all about heart. இந்த 12 இன்னொரு அண்ணன் அங்கிள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த 12 கூட யார் கொடுத்தா? ஆண்டவர் சீஷர்களுக்கு. ஏமாத்தனவன், மறுதளிச்சவன், காட்டி கொடுத்தவன். என்ன தெரியுமா மேட்டரு? நீங்க சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா உங்களை நம்புறவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு துரோகம் செய்வர்களுக்கும் நீங்க நன்மை செய்ய முடியும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. சத்தமாலே சொல்லும் பாலாம். 2 கைகளை வச்சு சொல்லி பார்க்கலாம். நல்லோருக்கு மேலும் தீயோர் மேலும் என்னால் நன்மையை கொடுக்க முடியும். ஹalleluya சொல்லுங்க. இன்னும் வாழ்க்கையில மிகப்பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? உன்னை அயோக்கியன், உன்னை பார்த்து பரதேசி, நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னவங்களை பிளஸ் பண்ணுறது தான். ஹalleluya. சத்தமாலே சொல்லுங்க. நானும் நிறைய செஞ்சுருக்கிறேன். ஹalleluya. என்னை ஆசீர்வதிச்சவங்களை காட்டிலும் என்னை காரி துப்புனவங்க வாழ்க்கையில் அநேக அதான். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் ஞான, இன்னா செய்தாரை ஒருக்கவே வேணாம், இன்னா செய்தாரை நேசிக்க. திருக்குறள் ஒரு சின்ன மாற்றத்தை இந்த ஜான்சன் பண்ண விரும்புகிறேன். இன்னார் செய்தாரை நேசிக்க அவர் ஞான அல்ல, அவர் ரட்சிக்கப்பட அவருக்கு நன்மை செய்துட்டு போயிட்டே இருக்கணும். ஹalleluya. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்புறவங்களாம் கைத்துக்குறலே சொல்லும் பாலாம்.
Hallelujah. You know, this Bishop Odaya went upstairs. பாருங்க, அதான் அதுக்கு தான் உங்களை பைபிள் படிக்க சொல்கிறது, சத்தியத்தை அறிஞ்சு. எனக்கு வந்து இதில் ஒரு தெளிவு இருக்குது. என்ன நான் 8 கோடி ரூபாய் இழந்து நடு ரோட்டில் நின்று இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு ஆண்டு வச்சிருக்கிறாரு. நான் எதிர்பார்க்கறது 1 லட்சம் கோடி பிஎம் ஆகிறதுக்கு. ஒரு அலையில சொல்லும் பாலா, நடக்குமா நடக்காதா? ஹல்லேலூயா. இது நடந்தா அதுவும் நடக்கும். சொல்லுங்க, இது நடந்தா அது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நான் வந்து பெருமைக்காக இல்லை, 2 கார் வாங்கி இங்கே நம்ம நச்சில் இருக்க எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்குறதாகட்டும், கார் வாங்கி கொடுக்கட்டும், அதில் கண்டிப்பாக என் பணம் கொஞ்சம் இருக்கும். 5 லட்சம் 10 லட்சம். இப்போ செல்வந்திக்கு இவங்கெல்லாம் வீடு வாங்கி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இவங்க 2 பேரையும் கேளுங்க, ஏதாவது நான் பந்தா காட்டினேன். நான் ஐ எம் கிவிங் யூ 15 lakhs. ஓகே, இன்னைக்கு வந்து பேங்க்கில் 1 ரூபா கொடுக்கணும், அவங்க ட்ரௌசர் உருட்டி விட்டுருவான். ஆமாவா இல்லையா? நோ கொஸ்டின் ஆஸ்ட். அவங்கள நான் காசு கொடுக்கறதுக்கு அவங்க மேலே நான் தவம் கிடக்க வேண்டியது இருக்குது. அப்படி தான் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐ ஹவ் நாட் ஈவன் ஷோட் 1% ஆஃப் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தெம். இன்னைக்கு வீடு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அவங்க 2 பேர் மேலேயும். இந்த வயசில் ஏசப்பா அந்த பிள்ளைங்களை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சொந்த வீடு வாங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஐ ஹெல்ப் தம். பெருமைக்காக சொல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோதான் மதிப்பு பணத்துக்கு. ஒருவேளை இப்படியே சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்கிறேன், செவந்தியோ லிடியாவோ என்னை ஏமாத்தின ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்துருக்குறேன். எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் என்னை ஏமாத்தலாம். ஹல்லேலூயா. சுத்தம் அல்லே சொல்லுங்க. அப்படி ஏமாத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. இவ 7 லட்சம் ஏமாத்தினா ஆண்டு எனக்கு 7 கோடி கொடுப்பாரு. எந்த ஐ ஹவ் கிவன் மணி வித்தவுட் எனி டாக்குமெண்ட். யூ ஆஸ்க் தெம். நான் போய் சொல்றேன்னா உண்மை சொல்லன்னு கேளு. அவ்வளோதான் மணிக்கு வேல்யூ. ஐ கெப்ட் மணி இன் தட் அரீனா. ஸோ நான் சொன்னா வரும், நான் சொன்னா போவோம். அதே மாதிரி தான் வியாதியும். கைத்துக்கு ஒரு அல்லே சொல்லும் பாலாம். சத்தம் அல்லே சொல்லுங்க. இன்னும் சத்தியத்தை அறிவீர்கள். when you have the revelation about God. somebody say about God. 2 காரியம் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். கேத்ரின் குல்மன் பென்னிஹின் அவங்க மினிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறப்ப they want to know the revelation about healing. பிஷப் ஒடையாவாக இருக்கட்டும், ராம்பாபா அண்ணனா இருக்கட்டும். ராம்பாபா அண்ணன் மத்தேயு படிச்சுட்டு வர்றாரு. ஒரு இடத்துல இட் சேஸ் அவர்கள் கைகள் வைத்தார்கள், வியாதி சொத்தமாச்சு. அவ்வளோதான். பக்கத்து வீட்டுக்கு போயிட்டார். நான் சொல்லிக்கேன் அதை. பக்கத்து வீட்டில் போய் இஸ் எனிபடி சிக் இன் த ஹவுஸ். உடனே அங்கே அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் எனக்கு 15 வருஷமாக ப்ளீடிங் இருக்குது. ஹி வெண்ட் அண்ட் ப்ரேட். இயேசுவின் சுகமாக வந்துட்டாராம். 2 நாள் கழித்து அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், வாட் டிட் யூ டூ டு மை ஒய்ஃப்? 15 years ப்ளீடிங் ஸ்டாப்ட் எஸ்டர்டே. கைகளை தட்டி அப்பாக்கு ஆமென் சொல்லுங்க. I want you to receive this. I want to pray for healing right now. If you are sick or somebody is sick, I want you to stand up and put your hands on your head. அது கேன்சராக இருக்கலாம், என்ன வியாதி. I want you to stand up and receive this. You need to, honor God. I want to tell you, any sickness, I rebuke it in Jesus' name. நான் பெருசாலாம் ஜெபம் பண்ண மாட்டேன், ஏன்னா பெரிய ஜெபம் தேவை கிடையாது. I just want to say you are healed in Jesus' name. You go and take another test. I promise you the test will be negative in Jesus' name, because the name of Jesus has been pronounced. We have so many testimony in our church. 12 mm 13 mm கல்லெல்லாம் உடஞ்சி நார்மலாக யூரின் வெளியே வந்திருக்கு. ஒரு தம்பிக்கு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான், அண்ணே ரொம்ப வலிக்குது. எவ்வளோடா எம்எம்? 9 mm. இதெல்லாம் சும்மா சோட்டா. எங்கள் சர்ச்சில் ஒரு பாட்சா இருக்கார், 13 mm ஜபத்திலே உடச்சி எடுத்தோம் நாங்கள். ஹல்லேலூயா. இட் இஸ் பாசிபிள் இன் ஜீசஸ் நேம். ஆமேன் சொல்லுங்க பாலா. ஆமேன். தாமஸ் ராஜ் அங்கிளோட டெஸ்டிமனி கேட்டுட்டு இருந்தேன். அவருடைய சர்ச் எக்ஸ்பேன்ஷனுக்கு அவர் சொல்கிறார், ஒரு நாள் பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு மீட்டிங் போனாராம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு சர்ச்சில் 10 பேர் உட்காந்தாங்களாம். எவ்வளோ பேர் உட்காந்தாங்க? கடுப்பாயிட்டாராம். சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயாவது போய் டீ குடிக்கலான்னு வெளியே வந்தா ஒரே கும்பலாம். என்ன கும்பல் பார்த்தா ஒரு டாஸ்மார்க். நீங்கள் டாஸ்மார்க்கில் போய் பாருங்கள், யாராவது கூப்பிட்டு வாங்க இந்த சரக்கு ரொம்ப நல்லா இருக்கும், 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா என்ன? அவன் காலைல 8 மணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் நின்றுறான். கும்பலாக போகிறான். அங்கன்னா காத்திருப்பு கூட்டம், அமாவாசை விடுதலை ஜெபம் நடத்துகிறாங்க.
அந்த பானை அப்படி இழுக்குது. இவர் சொல்றாராம், என்ன ஆண்டவரே இந்த பானை இப்படி இழுக்குது. இந்த ஃபேனை போடுங்க, யார் ஆஃப் பண்ண? ஏன் ஆண்டவரே இப்படி இந்த பானத்தை போட்டு இப்படி இழுக்கிறீங்க? சி, இந்த பானை இப்படி இழுக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். உடனே சைக்கிள் எடுத்து திருப்பி நடந்தாராம் வேகமா. நடந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா துப்பு துப்பு துப்புன்னு ஒரு கூட்டம் வருதான். பார்த்தா அது என்னடான்னா ஒரு சினிமா தேட்டர் காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு ஒரு படமா. இவர் வந்து இந்த போஸ்டரே பார்த்தாராம். உடனே அங்கிள் சொல்றாரு, அந்த போஸ்டர் இருக்க பொம்பளை பார்க்கல, இந்த காதலிக்க நேரம் இல்லைன்ட்டு இவன் நேரத்தை கொடுத்து போய் பார்த்துட்டு வரானே. ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, என்ன ஆண்டவரே இது? வீட்டுக்கு போய் முழங்கால் போட்டு அழுது ஜோமனாராம். 3 days he didn't eat anything and prayed. He found out the secret of expansion. இன்னைக்கு இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய சபையை உருவாகிறதுக்கு காரணம் அவர் அதை புரிந்து கொண்டார். He understood. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அவர் சொல்றாரு, நான் இருக்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன், மினிஸ்ட்ரியில் பூஜா தூக்குறவங்களுக்குலாம் எந்த மனுஷன் பின்னாடி சொல்றாரு, ஒரு காலத்தில் எனக்கு பாட தெரியாது, ஒர்ஷிப் லீடர் பின்னாடியே போய் நிற்பேன், மியூசிக் வாசிக்கிறவங்க பின்னாடியே போய் நிற்பேன். அவங்களாம் ரொம்ப இன்னைக்கு எங்கள் சபையில் 500 மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, 500 ஒர்ஷிப் லீடர் இருக்கிறாங்க. ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் நாட் டு கோ பியாண்ட் மென் பட் கோ டு த ஃபீட் ஆஃப் காட். அவரை தேடுகளுக்கோ. அதனால ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் அறியாதும் எட்டாதுமான காரியத்தை உனக்கு நான் செய்வேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்குமே தவிர எந்த மனுஷனாலையும் முடியாது. 2 கைகளை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். நீங்க எந்த விஷயத்துல மனுஷனுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, எந்த விஷயத்துல தோல்வியில் இருக்கீங்க, நான் சொல்றேன், அந்த விஷயத்துல நீங்க ஒன்றும் அவரை அறிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். யூ நாட் அண்டர்ஸ்டுட். நான் சொல்றேன், செத்தர்களை உயிரோடு எழுப்போம், நம்ம சவாலை பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிசத்தில் யூஃபஸ் வந்து ஸ்கூலில் மேம் அப்படின்னு கூட்ட வீடியோலாம் போட்டாங்க. எனக்கு தெரியும், அவன் இங்கே வந்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவான், அவன் இங்கே வந்தால் ஒரு நாள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வான். பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். எவன் சொன்னா ஹெவன் சொல்லியிருக்கு. ரூஃபஸ் பேசுவான், ஹெவன் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல செத்தவரோட உயிரோட எழுப்பான்னு ஹெவன் சொல்லியிருக்கு. அதனால எனக்கு அதில் அறிவு இருக்கிறதுனால என்னை யாரும் மடங்கடிக்க முடியாது. பல தோல்விகள் வந்தாலும், பல கால தாமதங்கள் ஆனாலும் அதில் கண்டிப்பா வெற்றி வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இயேசுவின் நாமத்தினால. நல்ல கைகளை தட்டி பலமா ஆமென் சொல்லுங்க. அநேக நாள் படிக்கிற பைபிள் தான், ஆனா ஒரு நாள் ஒரு திருஷ்டாந்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் வேர்ட் வில் செட் யூ ஃப்ரீ. பிஷப் உடைய கீழே வந்து சொன்னாராம், இனிமேல சம்படி say இனிமேல என் வாழ்க்கையில் கடனே இருக்காது. நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் கடனே இருக்காது. இந்த டிசிஷன் என்ன, இந்த இதுதான் நான் 2008 சொன்னேன். 60 லட்ச ரூபாய் என்கிட்ட கடை இருந்தப்ப நடு ரோட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், இனிமேல் என் வாழ்வில் கடனே இல்லை. இன்னைக்கு கடனே இல்லாத ஒரு சபையை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். கடனே இல்லாத வாழ்வு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாலா. நான் சொல்றேன், இனிமேல் உங்களுக்கு கடனே இல்லை. தலையில் கை வச்ச 10 பேருக்கு கடன் இல்லாமல் இருக்கிறோம். தலையில் கை வைக்காதவங்க இருக்கிற பிளக்கையும் பிடிங்கிருங்க ஆண்டவரே. ஐ சேட் இனிமேல் கடன் இல்லை. ஆமென் அர்த்தம் ஆமென் சொல்லுங்க. இனிமேல் வியாதி இல்லை, இனிமேல் வருத்தம் இல்லை. when you have a thankful heart, somebody say thankful heart. when you have a thankful heart, I want to tell you, உங்கள் வாழ்க்கையில் வருத்தம் வேதனை எதுவுமே இருக்காது இயேசுவின் நாமத்தினால. இந்த அக்ரிமெண்ட்குள்ளே வரணும். அப்படியே மண் மாதிரி நின்றுட்டு எத்தனை வசனம் கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே கர்த்தர் வச்சிருப்பார். You can come to church every Sunday and be a sinner. You can come to church every Sunday, be a debtor. You come to church every Sunday and be a sick person. Unless otherwise, you know him. Somebody say know him. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து கடனாளியாகவே இருக்கலாம். திருப்பி நான் கேட்க விரும்புகிறேன், எத்தனை பேர் மாதம் 5ஆம் தேதி ஆனால் 5ஆம் தேதிக்கு அப்புறம் என் அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்றவங்களாம் கைத்து காட்டுப்பாங்களா? 1 2 3 நல்லா வெக்கப்படாமல் கைத்துங்க. 4 5 6 7 8 9 நல்லா கைத்துங்க, வெக்கப்படாமல் தூங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி நிலையில் இருந்தால்
இன்றைக்கெல்லாம் என் அக்கௌண்ட்டில் 6 டிஜிட் 5 டிஜிட்டில் எப்போதுமே காசு இருக்கிறது ஒரே காரணம், சத்தியத்தை அறிந்தவன் சத்தியம் என்னை விடுதலை ஆயிருக்கு. அதே பிளஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பணப்பை நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தினால. வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை கற்றுக் கொடுப்பாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். 15-20 வருஷமாச்சு எனக்கு சுகர்னு சொல்லி, ஆனால் இது வரைக்கும் ஒரு டேப்லெட் எடுத்தது கிடையாது. 600-650 தாண்டி இருக்கு. கர்த்தர் என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்கள். நிறைய பேர் பயமுறுத்துறாங்க. எனக்கு பயமே இல்லை. இந்த 600 சுகரோடையே என்னால் 100 வயசு வரைக்கும் உயிர் வாழ முடியும். கைத்துக்கு அல்ல சொல்லும் பாலா. அல்லேலூயா. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே என் வாழ்வில் சொல்லுங்க சத்தமா. போதுமானவரே, ஓ சர்வ வல்லவரே, எஸ் சர்வ வல்லவரே என் வாழ்வில் போதுமானவரே. நான் டெஸ்ட் பண்ணி சொன்னேன். ஜோஷ் சொன்னேன் கால் பண்ணி, ஜான்சன் டைம் இருக்கா, உன் கூட பேசுனா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வி ஹேட் அ டாக் ஃபார் ½ an hour. அப்போ சொன்னார், ஒரு ப்ராஃபிட் ஒன்று கனெக்ட் ஆனாராம். அவர் என்னை டெஸ்ட் பண்ணிலாம் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், ஒரு இடத்துல போய் இது மாதிரி பாஸ்டர் ஜான்சனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி அஸ்வின் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துலேயே என்ன குழந்தைன்னு சொல்கிறீங்க, கல்யாணம் எப்போ நடக்குன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ அவர் சொன்னாராம். இப்படிலாம் சொல்கிறாரு, நான் வந்து இந்த விஷயத்தில் ஒரு ப்ராஃபிட் சொல்லணும்னு சொல்லிட்டு குஜராத் போனாராம். ஸோ he saw a couple and he said God is going to give you a girl baby அப்படின்னு சொல்லிட்டாராம். சொல்லி முடித்தோடனே அந்த அம்மா சொன்னிச்சான், பாஸ்டர் எனக்கு கர்ப்பப்பையே இல்லைன்னுச்சான். என்னன்னு சொன்னிச்சான், ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு மாதிரி ஆச்சான். ஃபஸ்ட்டு வாயை திறந்து ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்கிறோம். இப்படி இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். உடனே எனக்கு கால் பண்ண நினச்சாராம். அப்படி இல்லை வேணாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு வராராம். ஆண்டவர் சொன்னாராம், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றி வந்துட்டாராம். ஹைதராபாத் வந்துட்டார். வந்தப்போ ஒரு குருசைடில் உட்காந்துருக்கிறாராம். உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன தம்பி வந்து இவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்போ இவனை பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்னார், சூப்பர் நேச்சுரல் அப்படின்னாராம். அவனை கூப்பிட்டு, தம்பி உன்னை பார்த்து ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறாரு, நீ யாருன்னு கேட்டோன்னா அந்த பாஸ்டர் ஓடி வந்து இவன் என்னோட பையன் அப்படின்னு சொன்னாங்களாம். பின்னாடியே அந்த பாஸ்டர் அம்மா இவ்வளோ கத்தையாக ஒரு பேப்பர் கொண்டு வந்தாங்களாம். பேப்பர் கட்டிங், இவ்வளோ நியூஸ் பேப்பர் கட்டிங், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்களாம், ஐயா எனக்கு யூட்ரஸே இல்லாமல் பிறந்த பையன் இவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த ப்ராஃபட் நினச்சாரான், சே கொஞ்ச நேரத்தில் நான் ஆண்டவரை நம்பாமல் போயிட்டானே. யூட்ரஸே இல்லாமல் பிறக்க வைக்க முடியும்னா யூட்ரஸ் இருக்கிற உனக்கு குழந்தை பிறப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. நம்ம சபையில் மலடு என்று ஒன்றும் இருப்பது இல்லை. நிறைய பேருக்கு எத்தனை பிள்ளைங்க, எவ்வளோ பேர் ஒரு டைமில் இது பெரிய ஜப குறிப்பாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நகைப்பாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஜப குறிப்பாக இருக்கோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அது நகைப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் விழுந்திருக்கீங்களோ, எந்த காரியத்தில் சோர்வாக இருக்கீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால். பட் இஃப் யூ கிவ் யுவர் 5 bread and 2 loaves, 5 loaves and 2 fish, ஆமென் சொல்லுங்க பாலா. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உனக்கே தெரியாத 12 கூட இந்த நிரம்பும். இந்த பாருங்களேன், எனக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நினச்சா நான் வந்து 2009 இந்தியாவில் இருப்பேன்னு முடிவெடுத்தேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னே தெரியாது எனக்கு. ஐ ஜஸ்ட் லிசன் டு காட். காட் சேஸ் ஸ்டே இன் இந்தியா. I've thrown every blessing. எங்கள் குரூப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு வீடு வாங்கினேன். நான் தான் 10 மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சுருந்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு லண்டனில் கம்பெனி வச்சுருந்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஜாபில் இருந்தேன். என் பசங்கள்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறமேட்டு தான் வாங்கினாங்க. I was holding a bigger job, I was holding a bigger house, I was holding a bigger car, everything God blessed me. But I threw everything. I took a decision to stay in India because God asked me to stay. Not that I will get a check for 1 crore in 2025. தெரியவே தெரியாது. நான் ஊழியம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் கையில் இருந்த அந்த 2 மீன் 5 அப்பத்தையும் ஆண்டவர்களை கொடுத்தேன். இந்த 12 பேஸ்கெட்டை ஆண்டவர் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் ஆரம்பம் தான். நான் சொன்னேன் இதெல்லாம் ஆரம்பம் தான்.
உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பெருசாக நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் அது ஆரம்பம்தான். உங்களை தேசத்துக்கென்று ஆண்டு அழைத்திருக்கிறார். நான் சொன்ன தேசத்துக்கென்று ஆண்டு அழைத்திருக்கிறார். த ரெம் ஆஃப் க்ளோரியில் நீ சொல்வதெல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்வதெல்லாம் நடக்கும். எத்தனை நம்புறீங்க சொன்னதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு? Did Paul ever prayed for money? Did Paul ever prayed for healing? ஒரு இடத்துல போகிறான், மால்டா தீவில். அவனை ஒன்று என்ன கடிக்குது? பாம்பு கடிக்குது. மொதல் அதிகாரத்தில் பாம்புன்னு இருக்கு, அடுத்ததுல என்ன தெரியுமா அது மாறுது? சிறு பூச்சி. அல்லேலூயா. கடிச்சது பாம்பு தான், அது பவுலை கடிச்சதுனால அது சிறு பூச்சா மாறிடுச்சு. நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? கடிக்கிறது பாம்பு தான். சுகரு வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் தான், சுகர் வந்தால் ஹார்ட் அட்டாக் வருதான். வந்தது யாருக்கு? ஜான்சன்ட்ட சுகர் மோதுனா அது பீஸாக மாறும். இதுதான் எனக்கு கிடைச்ச ரெவலேஷன். இதை நான் நம்புகிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த சுகரும் டகருன்னு போவோம் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இப்போ செக் பண்ணாலும் 400 இருக்கும், 500 இருக்கும். அந்த ட்ரேஸே இல்லாமல் நடத்துவார் எங்கள் அப்பா. சத்தம், அந்த ட்ரேஸே இல்லாமல் நடத்துவார். சத்தமாக அல்லே சொல்லுங்க. மாம்பழம் சீசனில் மாம்பழம் சாப்பிடாத ஒரு மனுஷனா? அல்லேலூயா. அதுவும் பாஸ்டர்னு சொல்லி குண்டான வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த சுகரெல்லாம் பார்க்காம சீபா மறைச்சி வச்சு 2 துண்டு தான் கொடுப்பா. நான் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு 2 மாம்பழத்தையும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. அதன் சுவை அறுசுவையாக இருக்கிறபடியால் அல்லேலூயா. இந்த சுகரெலாம் நம்ம ஒன்றே செய்யவே செய்யாது. நம்புறவங்க கைத்துக்கு அல்ல சொல்லும் பாலாம். பக்கத்தில் பார்த்தால சுகர்லாம் அவங்கள ஒன்றும் செய்யாது. செஞ்சா நீ கிறிஸ்தவனே கிடையாது. அல்லேலூயா. எப்படி முதலாம் மாதம் எந்த வியாதி இல்லாமல் இருந்தானோ, 2ஆம் மாதம் அதையே சிலுவையில் தந்த நிமித்தமாக நான் சுமக்க தேவையில்லை, வியாதியை சுமக்க தேவையில்லை, வேதனையை சுமக்க தேவையில்லை. கைத்துக்கு அல்ல சொல்லும் பாலாம். ஆலன் வந்து அக்காவை குறித்து ஒரு சாட்சி சொன்னான். அக்காவுக்கு பிரெயின் ஹெமரேஜா அண்ட் ஷி லாஸ்ட் த என்டையர். பையனே யாருன்னு தெரியாது. இன்றைக்கி பாருங்கள், ஜம்முன்னு புடவை கட்டி வந்து உட்காந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. ஷி வாஸ் அ ப்ரொஃபஸர் இன் அ காலேஜ். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் த ரேம் ஆஃப் க்ளோரி. ஒன்றுமே இல்லாமல் போனாலும் அதிலிருந்து ஆண்டவர் உருவாக்க முடியும். நம்ம சர்ச்சில் ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறப்ப பாரமான எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவரை அறிகிற அறிவை ஒருத்தன் பெற்றுக்கொள்வானே ஆகில் அதை காட்டில் மிகப்பெரிய அற்புதம் கிடையவே கிடையாது. நல்லா 2 கைகளை மேலே தூக்கி தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. வந்தது யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன ஸ்கேல் அது? வாசி டக்குன்னு. ஜி மைனர். நீ டி மைனர்ன்ற தம்பி. நல்லா சவுண்டு வச்சுக்க. இந்த கீபோர்டு வந்து வாசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வர்றது அவராக இருக்கிறதுனால நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க. வந்தது யாரு? சொல்லுது ஊரு ராச மகராசந்தா. ஒரே ஒருத்தவங்க தான் ஆக்ஷன் செய்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு மாத்திரம் இந்த வாரத்தில் அற்புதம் நடக்கட்டும் ராஜா. சும்மா நிற்கிறவங்க நடக்க வேண்டாம் ஆண்டவரே. 1 2 3 4. வந்தது யாரு? சொல்லுது ஊரு. வந்தது யாரு? சொல்லுது ஊரு. ராச மகராசந்தா. போதும் சமூகம் தான் என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கை தான். போதும் சமூகம் தான் என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கை தான். எனக்கே ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா சுத்தி வரும் பம்பரமா ஆனந்தனால. எனக்கே ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா சுத்தி வரும் பம்பரமா ஆனந்தனால. சொல்லுங்க. எனக்கே ஒன்னும் புரியல. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து எனக்கே ஒன்னும் புரியல அப்படின்றவங்க பார்த்து கையை மேல தூக்கி சொல்லுங்க. எனக்கே ஒன்னும் புரியல. ஒன்னும் புரியல.
ஒருவேளை இனிமேல் நடக்கும் நம்புறவங்களும் சொல்ல, எனக்கே ஒன்றும் புரியல. இந்த 18 வருடமா ஆண்டவர் நடத்தி வந்த காரியத்தை பார்த்தா எங்களுக்கே ஒன்றும் புரியல, ஒன்றும் தெரியல. இந்த சர்ச்சு கனவா, கொடுத்துருக்க ஆசீர்வாதம் கனவா நினைவான்னு தெரியல. இன்னுமேட்டு வரப்போற காரியங்களை பார்க்குறப்ப அது கனவா நினைவான்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த ஆப்போசிட் ரோட்ல ஐ வாஸ் வாக்கிங் அண்ட் ப்ரேயிங். அந்த பில்டிங்கை நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? வேலை நடந்துட்டு இருக்கு, நீட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவன்ட்ட சொன்னார், நீ வாங்கி ரெடி பண்ணதுக்காக நான் அந்த பில்டிங்கை வைக்கலடா, ஒன்னொருத்த ரெடி பண்ணி உன் கையில் கொடுப்பான். ஹல்லேலூயா. நம்மளாம் சொன்ன செய்கிற ஜாதி. இங்கே சொன்ன எந்த வார்த்தையும் எங்கள் அப்பா கீழே விழ விட்டதே கிடையாது. அதை வாங்குவோம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கும் ஒரு இடம் தேவை நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதனால் அடுத்த வருஷம் அதை வாங்கிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் 8 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஒருவேளை நம்மளுக்கு 8 லட்சத்துக்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. இல்லை 8 கோடி கேட்டாலும் கொடுக்கலாம், காசு இருக்கு. ஹல்லேலூயா. 1 கோடி ரூபாய் ஏற்கனவே இருக்கு கையில். ஒன்றும் ஜஸ்ட் ஐ நீட் 7% to come and bless me with 7 crores. ஹல்லேலூயா. எவன்டி போய் நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா எங்க அப்பா எல்லாவற்றையும் சிலுவையில் எனக்காக வைத்திருக்கிறார். இங்க இருக்க ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். I am not preaching a prosperity gospel. I am preaching what has been stored on the cross. Hallelujah. சிலுவையில் வெற்றி சிறந்தவர் அவர். எனக்காக பரிசுத்தத்தை, ஜீவனை, எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். இந்த சீசனுக்குள்ள போற நீங்க இருக்கிற எல்லா பாவத்தையும் விட போறீங்க இயேசுவின் நாமத்தினால. டிசம்பர்ல வந்து சொல்ல போறீங்க, எப்படி விட்டேன்னு தெரியல இந்த பாவத்தை, ஆண்டவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஆரம்பமா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பெரிய பாலத்தில் போய் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ எல்லா லீடர்ஸும் வரணும். 6 மணிக்கு இருந்து வண்டி கிளம்பிடும். 7 மணிக்கு நம்ம எப்பவுமே போய் ஒரு ஹோல் நைட் ஜெபம் பண்ணுறது வழக்கம். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க நான் வந்து இடம் கேட்கல. ஐ லாஸ்ட் தம் வெதர் தே ஆர் ஃப்ரீ திஸ் ஃப்ரைடே. இப்போ நம்ம சர்ச்சாக போய் எல்லா வராதவங்க ஒரு இடம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோல் நைட் வீல் பி ப்ரேயிங், ஃபாஸ்டிங்கோட ப்ரே பண்ணி சனிக்கிழமை நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் திரும்பி வருவோம். இட் வில் பி எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜபத்தினால தான் எல்லாம் நடக்கும். ஜபத்தினால தான் எல்லாம் நடக்கும். கூட்டு சொல்லுங்க, ஜபத்தினால தான் எல்லாம் நடக்கும். ஜபத்தினால தான் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. மத்தமல்ல சொல்லுங்க. 2 விஷயம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. பக்கத்தில் பார்த்து ஆண்டவர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. As a church, God wants to take to the spiritual realm. Somebody says spiritual realm. Realm of glory, where everything is possible. Amen. சுகத்துக்காலம் ஜோமே பண்ணக்கூடாது. எனக்கு நான் அப்படியே கனவு காண்ட்டே இருக்கேன். ஒரு நாள் குளோபல் ஹாஸ்பிட்டல் உள்ள போய் இருக்கிற எல்லா ஐசியூலுக்கும் வெளியே கொண்டு வர போறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க சித்தப்பா வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கெலாம் போனால் இந்த இப்படி அடிப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன, டாட்டா, இப்படி அடிப்பாங்கல்ல, அடித்து கரெக்டாக சென்டரில் போய் வைக்கமே, டாட்டு தானே, அது ரொம்ப அழகாக பண்ணுவாங்களாம். அப்போ வந்து அந்த எக்ஸிபிஷனில் அந்த சென்டரில் அடித்து 1000 ரூபாய் கொடுப்பாங்களாம். இவர் எங்கள் சித்தப்பா போனோன்னே அடித்து 1000 ரூபாய் வாங்கிடுவாராம். எத்தனை இடம் அடித்தாலும் 1000 ரூபாய் கொடுக்கணும், அதுதான் கணக்கு. அதனால் எங்கள் சித்தப்பா போய் 4-5 இடம். அதனால் சாயந்தரம் அவர் அந்த பக்கம் போனாலே அந்த கடைக்காரன் எந்திரிச்சு, நீ அடிக்கலாம் வேணான்னு 1000 ரூபா கொடுத்துருவானா. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அவங்க கூட போனால். அதனால் எங்கள் சித்தப்பா என்னன்னா, அவன் எங்கெங்கே கடை போட்டாலும் அங்கெல்லாம் போய் நிற்பாராம். போனால் 1000 ரூபாய். அதோ இருக்கீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா? நம்ம எங்கெங்கெல்லாம் நிற்கிறோமோ அங்கெங்கெல்லாம் சுகம் உண்டாகும். எங்கெங்கெல்லாம் நிற்கிறோமோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும். எங்கெங்கெல்லாம் நிற்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய மிகப்பெரிய வல்லமை வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால. உங்களை பார்த்தா சொல்றேன், மிகப்பெரிய வல்லமை வெளிப்படும். சொல்லுங்க, மிகப்பெரிய வல்லமை வெளிப்படும். மிகப்பெரிய வல்லமை சொல்லுங்க, மிகப்பெரிய வல்லமை வெளிப்படும். சொல்லுங்க, மிகப்பெரிய வல்லமை வெளிப்படும். பகல் பாசன மிகப்பெரிய வல்லமை வெளிப்படும். ஆமென். கல்லறை முன்
அவர் இருக்க. மரணமும் தலை குனியும். சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவரை பார்த்து. கல்லறை முன் நீர் இருக்க. மரணமும் தலை குனியும். ஓ கைகளை மேல தூக்கி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும். புரிந்த வாழ்க்கை முற்றிலுமாய். கை தூக்கி மேல தூக்கி தட்டி. மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க. மரணமும் தலை குனியும். I want you to take your phone, okay? Type this quickly. இந்த டைம் பண்ணி இந்த மெசேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் யூ டு எல்லாரும் எழுந்து நிற்போமா. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆண்டவர் இன்னைக்கு காலைல 3 மணிக்கு என்னை எழுப்பி சொன்னார். இது நடக்கும் பாருங்க. எடுத்தாச்சா? ஓகே. Next 5 years, somebody said next 5 years. I am going to save 20% of my saving. Okay? We will teach you how to invest and all. நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ் எடுத்துருக்கிறேன். சொந்த வீடு இல்லாதவங்களாம் இந்த 5 வருஷத்தில் 2-3 வீடு வாங்க போகிறீங்க. 2030க்கு அப்புறம் there is going to be a very big famine coming to the world. அண்ட் எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். நான் சொன்னால் நடக்கும், உங்களுக்கு தெரியும். 2030க்கு அப்புறம் it's going to be a real tough time for the entire world financially. These 5 years, God is giving you an opportunity to give to God and to reap in multifold. சேவ் பண்ணுறதா இருக்கட்டும், பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த அந்த 5 நான் அடிக்கடி ஜெரிட்ட இப்போ கூட சொன்னேன் ஜெரிட்ட 5 வருஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுறான்னு. சும்மா சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் காலையில் சொல்கிறார் 2030 அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபேமன் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போகுது. ஆனால் யோசேப்பு போல புத்திமானாய் இந்த 5 வருடம் சபை இருக்குமாகில் நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பஞ்ச காலத்தில் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமான இருக்கிற ஆளாய் நான் மாற போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? கைத்துக்கு ஒரு அல்லே சொல்லும் பாலா. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன தேதி? ஜூலை 7, 6. டேட்டு தெரியாது, கிழமை தெரியாது. 6ஆம் தேதி ஜூலை 10:30 மணிக்கு நான் 34 சொல்கிறேன். லைவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2030 முடிக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஃபேமன் வரும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். இந்த ஆண்டோடைய செட்டுகளின் கீழ் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால.